முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்காத அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் விளைஞ்சிருக்க பூசணிக்காயை பார்த்ததும் இவருக்கு அதை சாப்பிடணும்னு ஆசை வந்துடுது. அதனால் நைட்டோட நைட்டாக அதை திருடி கொண்டு வந்து தான் மனைவி கிட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட்டுடுறாரு. இது எப்படியோ அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்துடுது. அதில் இருந்து இவர் பேர் பூசணிக்காய் திருடன் அப்படின்னு மாறிடுது. நாளடைவில் பூசணிக்காய் திருடன்ற பேர் போயிட்டு அவரோட வீடே பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்னு மாறிடுச்சு. யாராவது ஒருத்தர் அட்ரஸ் தெரியாமல் விசாரிச்சாங்கன்னா அந்த பூசணிக்காய் திருடர் வீடு இருக்கு இல்லையா, அதை தாண்டி போனால் இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஆகிடுது. பல தலைமுறைகள் போச்சு. இப்போது அந்த வீட்டில் அவரோட பேரன் வாழ்ந்து வராரு. அவரு காது படவும் இதே மாதிரி தான் பேச்சு வருது. இவருக்கு மனசு கஷ்டம் தாங்க முடியல. நம்ம தாத்தா பண்ண தப்புக்கு நாம ஏன் திருடர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த ஊருக்கு ஒரு துறவி வராரு. இவர் அவரை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி தீர்வு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, நீ இன்னையிலேருந்து உன் வீட்டில் தினம் 100 பேருக்கு அன்னதானம் போடு அப்படின்னு. இவரும் அதே மாதிரி செய்கிறாரு. 1 மாதம் போச்சு. இப்போ யாராவது வந்து அட்ரஸ் ஏதாவது தெரியாமல் கேட்டாங்கன்னா, ஓ அவர் வீடா, அங்கே ஒரு ஐயா சோறு போடுறாரு இல்லையா, அவர் வீட்டிலேருந்து 3வது வீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இதுதாங்க முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை. தவறு செஞ்சுட்டு மறைக்கிறது இல்லைங்க இது. நல்லது செய், தவறு தானாகவே மறையும் என்பது தான் இந்த கதையோட கருத்து.